கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்னையினுடைய பக்தர்களே, அன்னை தெரேசாவினுடைய வாழ்க்கையிலே பல்வேறு உன்னதமான நிகழ்வுகள் நடைபெற்று அதற்கெல்லாம் நமக்கு முன்னுதாரணமாக நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதை அதிலிருந்து படித்து கொள்ளலாம், தெரிந்து கொள்ளலாம். ஒரு முறை அன்னை தெரேசா கடைவீதிக்கு சென்று கொண்டிருக்கிற சமயத்திலே ஒரு சிறுவன் பசியால் துடித்து கொண்டு அவன் சுருண்டு அந்த கடை பக்கத்திலே அங்கே படுத்து கொண்டிருக்கிறான். அந்த சிறுவனை பார்த்தவுடனே இரக்கப்பட்டவராக அந்த அருட்சகோதரோடு சென்ற அன்னை தெரேசா அவனை தன்னுடைய மடத்திற்கு அழைத்து செல்லுகின்றார். நல்ல உணவை தருகின்றார். இங்கேயே நீ இரு என்று சொல்லி அவனை மகிழ்ச்சியாக இருக்க உற்சாகப்படுத்துகின்றார். இவ்வாறு 2 நாட்கள் கழிந்தன. அந்த சிறுவன் 2 நாள் முடிந்த பிற்பாடு அந்த மடத்தை விட்டு ஓடிவிடுகிறான். திரும்ப இந்த சிறுவனை பார்ப்பதற்காக, கண்டுபிடிப்பதற்காக ஆங்காங்கே தேடுகின்றார்கள். அங்கே சென்று பார்க்கிற பொழுது திரும்பவும் அந்த சிறுவன் அந்த கடைக்கு முன்னால் படுத்து கொண்டிருப்பதை, பசியால் வாடிக்கொண்டிருப்பதை பார்க்கின்றார்கள். திரும்பவும் அவனை அழைத்து வருகின்றார்கள். வந்த பிற்பாடு இந்த அன்னை தெரேசா அந்த அருட்சகோதரிடத்திலே சொல்லுகின்றார், இனிமேல் இவன் ஓடாமல் பார்த்து கொள்ளுங்கள். அப்படி ஓடினால் நீங்கள் பின்னே சென்று எதற்காக அவன் ஓடுகிறான் என்று நீங்கள் பாருங்கள் என்று சொல்லுகின்றார். அவனும் 2 நாள் இருக்கின்றான், திரும்பவும் ஓடிவிடுகிறான். அந்த அருட்சகோதரிகள் பின்னால், அந்த சிறுவன் பின்னால் சென்று கொண்டு அவன் எங்கு செல்லுகிறான் என்று பார்க்கிற பொழுது அந்த கிராமத்திற்கு பக்கத்திலே வெளியிலே இருக்கின்ற ஒரு மரத்திற்கு செல்லுகின்றான். அங்கே ஒரு பெண்மணியானவள் படுத்து உறங்கிக் கொண்டிருக்கிறாள். ஆனால் அவள் ஏழ்மை நிலையை பார்க்கிறோம். அவளிடத்திலே உடலெல்லாம் புண்களாக இருக்கின்றன. அப்படி இருந்தும் இந்த சிறுவன் அங்கே சென்று அந்த பெண்மணியோடு பேசி கொண்டிருக்கிறான். அப்பொழுது அந்த அருட்சகோதரிகள் அவனை பார்த்து கேட்கிறார்கள், ஏன் இங்கே ஓடி வருகின்றாய்? அங்கே மகிழ்ச்சி இல்லையா உனக்கு? நாங்கள் தான் உனக்கு எல்லாமே செய்கிறோமே என்று சொல்லுகிற பொழுது அந்த சிறுவன் சொல்லுகின்றான், என்னுடைய தாய் எங்கே இருக்கிறார்களோ அங்கே தான் எனக்கு மகிழ்ச்சி. எனவே அந்த மரத்தடியில் படுத்து கிடந்தவர் அந்த சிறுவனுடைய தாயாக இருக்கின்றார். எனவே அந்த சிறுவன், நான் கஷ்டப்பட்டாலும் பசியோடு இருந்தாலும் என்னுடைய தாயினோடு இருக்கிற பொழுதுதான் எனக்கு மகிழ்ச்சி என்பதை அங்கே வெளிப்படுத்துகின்றான். இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளை, இதுதான் நம்முடைய உலக வாழ்வாக இருந்தாலும் சரி, மறு உலக வாழ்வாக இருந்தாலும் சரி, அன்னை மரியாள் நமக்கெல்லாம் தாயாக இருக்கின்றார். இயேசு கிறிஸ்து நமக்கு அந்த தாயை கொடுத்திருக்கின்றார். நமக்கு கொடுத்து எல்லாவற்றையும் பார்ப்பதற்கும், நமக்காக நம்முடைய தேவைகளை நிறைவேற்றுவதற்காக, பரிந்துரை செய்வதற்காக அந்த தாயன்போடு அன்னை மரியாள் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். அந்த அன்னை மரியாள் இருக்கிற இடம்தான் நமக்கும் மகிழ்ச்சிகரமான இடமாக இருக்க வேண்டும். எனவேதான் இன்று இந்த அன்னையினுடைய விண்ணேற்பு பெருவிழாவை கொண்டாடுகின்ற பொழுது இந்த சிந்தனை நமக்கு வர வேண்டும். அன்னை மரியாள் விண்ணகத்திலே இருக்கிறாள். அப்படி என்றால் அவருடைய பிள்ளைகள் எல்லாம் அந்த விண்ணகத்தை நோக்கி பயணம் செய்து அந்த அன்னை மரியாளோடு நாமும் இருக்க வேண்டும். அதுதான் நமக்கு தாய்நாடு என்று உணர்ந்து விசுவசித்து நாம் வாழ வேண்டும் என்று இந்த விழாவானது நமக்கு அழைப்பு விடுக்கிறது. 4ஆம் நூற்றாண்டிலேயே அன்னை மரியாளுக்கு உயர் வணக்கமும், அன்னை மரியாள் கடவுளுடைய தாய் என்று எபேசு சங்கம் 431ஆவது ஆண்டிலே அறிவித்து அவரை உயர் மதிப்புக்குரியவர், உயர் வணக்கத்துக்குரியவர் என்று பெருமை பாராட்டியது. மக்கள் எல்லோரும் அன்னை மரியாளுடைய பக்தி விசுவாசத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஆனால் இடையிலே சில தொய்வும் ஏற்பட்டது. அதற்கு பிற்பாடு 18ஆம் நூற்றாண்டிலிருந்து அன்னை மரியாள் மிக வணக்கத்துக்குரியவர், அவரை போற்ற வேண்டும், அவருடைய பக்தி சிறந்து கொண்டிருந்தது மக்கள் மத்தியில். அந்த சமயத்தில்தான் 1950ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 1ஆம் தேதி 12ஆம் பத்திநாதர் போப்பாண்டவர்
அவர்கள் அறிக்கையிடுகின்றார்கள். எதற்காக அறிக்கையிடுகின்றார்கள் என்றால், இந்த தாய், நம்முடைய தாய் ஆண்டவரால் உயர்த்தப்பட்டவர், ஆண்டவருக்கு அடிபணிந்தவர், ஆண்டவருடைய மீட்பின் செயலுக்கு ஒத்தாசையாக இருந்தவர். அவர் விண்ணகம் நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கிறார், விண்ணகத்திலே இருக்கின்றார். அதுதான் அன்னையினுடைய விண்ணேற்பு விழாவை அறிவிக்கும்படியாக 12ஆம் பத்திநாதர் அவர்கள் 1950ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 1ஆம் தேதி ஒரு அறிக்கை விடுகின்றார். முனிஃபிசிந்திசிமோஸ் தேயூஸ் என்ற ஒரு மடலிலே திருத்தூது கொள்கை விளக்கத்தின் வழியாக அவர் இந்த வரையறையை அறிவிக்கின்றார். என்னவென்றால், மரியா இறைவனின் மாசற்ற தாய். அவருடைய மன்னக வாழ்வின் பயணம் முடிந்தபோது உடலோடும் ஆன்மாவோடும் விண்ணக மகிமைக்கு எடுத்து செல்லப்பட்டார். இதை இறைவனால் வெளிப்படுத்தப்பட்ட விசுவாச கோட்பாடாக நாம் அறிவிக்கின்றோம், பறைசாற்றுகின்றோம் மற்றும் வரையறுக்கின்றோம் என்று ஒரு வரையறையை, விசுவாச கோட்பாட்டை எல்லாரும் உணர்ந்து அதை கடைபிடிக்க வேண்டும் என்று திருத்தந்தை அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். அந்த மடலை வெளிப்படுத்தியிருக்கின்றார்கள், விசுவாச கோட்பாடு. எனவே இயேசு கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த அன்னை மரியாளுக்கு இது கிடைத்த ஒரு பெரிய கொடை. எதற்காக என்று பார்க்கிற பொழுது, அவள் ஆண்டவருடைய தாய் என்பதற்காக அல்ல. ஆண்டவருடைய கடவுளுடைய தாயாக இருந்த பொழுதிலும் அவள் அன்னை மரியாள் இயேசு கிறிஸ்துனுடைய அந்த மீட்பின் பாதையிலே சென்று கொண்டிருந்ததினால், அந்த மீட்பு பணியிலே அன்னை மரியாள் பங்கேற்றதனால், உடன் பங்காளியாக இருந்ததினால் அன்னை மரியாளுக்கு இந்த பெரிய பேறு கிடைத்தது. இயேசு கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, அதோடு அன்னை மரியாள் தன்னையே அர்ப்பணித்தாள், கீழ்ப்படிந்தாள், தாட்சியோடு இருந்தால், எல்லா வகையான நல்ல பண்புகளையும் ஒருங்கே அமையப்பெற்றவளாக அன்னை மரியாள் இந்த உலகத்திலே ஆண்டவருடைய அடிமை என்று சொல்லி, ஆண்டவர் எதை அவருக்கு பணித்திருக்கிறாரோ அந்த வாழ்க்கையை அவர் நடத்தினார். எனவேதான் அன்னை மரியாளுக்கு கிடைத்த இந்த பெரும் பேறு, விண்ணக பேரு. அவள் விண்ணேற்றம், தன்னுடைய உடலோடும் ஆன்மாவோடும் அவள் அழைத்து செல்லப்படுகின்றாள். இதுதான் அவருக்கு கிடைத்த பேர். எனவே இதிலிருந்து நாம் என்ன தெரிந்து கொள்ள வேண்டும், உணர்ந்து கொள்ள வேண்டும், எப்படி வாழ வேண்டும் என்றால், அன்னை மரியாள் சென்ற அந்த இடத்திற்கே நாமும் செல்ல வேண்டும். அது நமக்கும் அந்த பெரிய கொடை நமக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாம் இந்த உலகத்திலே வாழுகின்ற பொழுது புண்ணிய வாழ்வாக, நம்முடைய வாழ்வு ஆண்டவருக்கு உகந்த வாழ்வாக நாம் வாழுகின்ற பொழுது நிச்சயமாக நாமும் அந்த பேற்றை அடைய முடியும், விண்ணக பேற்றை. இதுதான் நமக்கு இன்றைய விழாவானது நமக்கு எடுத்து சொல்லுகின்றது. எப்படி அன்னை மரியாள் இந்த உடலோடும் ஆன்மாவோடும் எடுத்து செல்லப்பட்டால், ஏனென்றால் அவள் செய்த அந்த அரும் பணி, மீட்பின் பணியிலே பங்கு பெற்றதினால். எனவே இயேசு கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த அன்னை மரியாளுடைய உடலை ஆண்டவர் அழித்து விட மாட்டார். அழியாமல் பாதுகாத்து அவர் விண்ணகத்திற்கு எடுத்து செல்லப்பட்டால் என்பதுதான் நம்முடைய பாரம்பரியமும் எடுத்து சொல்லுகிறது. எனவே இயேசு கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, சாதாரணமாக நம்முடைய உலகிலே நாம், அதிலும் இந்திய தேசத்திலே பார்க்கின்ற ஒன்று, அன்னை மரியாளுடைய உடல் அழிந்து போய்விடுமா? முடியாது. ஏன், எதற்கு என்று பார்க்கின்ற பொழுது, புனிதர்களாக உருவாக்கப்பட்ட, புனிதர்களாக உயர்த்தப்பட்ட புனித பிரான்சிஸ் சேவியருடைய உடல் அழியாமல் ஆண்டவர் காத்து வருகின்றார் என்றால், அன்னை மரியாளுடைய உடலை எப்படி அவர் காக்காமல் விடுவார்? எனவே அந்த அன்னை மரியாளுடைய உடல் அழியவில்லை, அவள் உடலோடும் ஆன்மாவோடும் விண்ணகத்திற்கு எடுத்து செல்லப்பட்டால். இயேசு கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, எனவே பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகம் 3ஆம் அதிகாரம் 20வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம், இது நம்முடைய தாய்நாடு என்பது எங்கே இருக்கிறது? ஏதோ இதுதான் தாய்நாடு அல்ல, இது நிரந்தரமான இடம் அல்ல. இந்த உலக வாழ்வு நிரந்தரமற்ற வாழ்வு. எனவே அப்படிப்பட்ட இந்த உலக வாழ்விலே நாம் என்ன செய்ய வேண்டும்? மீட்பின் பணிக்கு துணை புரிய வேண்டும், சேவை செய்ய வேண்டும், அன்பின் வாழ்க்கையை வாழ வேண்டும். அப்படி வாழுகின்ற பொழுது நமக்கு நிரந்தரமான ஒரு நாடு இருக்கிறது. அது எது என்று பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்திலே 3ஆம் அதிகாரம் 20வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. நமக்கோ விண்ணகமே தாய்நாடு, நமக்கோ விண்ணகமே தாய்நாடு. அதை நோக்கி நாம் எதிர்நோக்கின் திருப்பயணிகளாக செல்ல வேண்டும் என்று இறைவனும் திரு அவையும் நம்மை எதிர்பார்க்கின்றது. எனவே அப்படிப்பட்ட வாழ்வு நடத்துகின்ற பொழுது நாமும்
விண்ணகம் நோக்கி பயணம் செய்து அந்த விண்ணக திருநாட்டிலே நம்முடைய தாய் நாட்டிலே இருந்து இறைவனுடைய பிரசன்னத்தை அனுபவிக்கலாம். அதற்கு நம்மையே நாம் இங்கே தயாரிக்க வேண்டும். அடுத்தவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும், நன்மையை பறைசாற்ற வேண்டும், உண்மையை பறைசாற்ற வேண்டும். அந்த உண்மைதான் ஆண்டவர். அந்த உண்மையை வெளிப்படுத்தி ஆண்டவருடைய மக்களை ஆண்டவரிடத்தில் சேர்க்க வேண்டும் என்றுதான் நம்முடைய பணியாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகின்றார். இந்த சிந்தனையோடு இந்த திருப்பலியிலே தொடர்ந்து மன்றாடுவோம். ஆமீன்.